ஆமாம், செல்லக்குட்டியை போட்டு ரொம்ப துன்புறுத்துறேன். 2 பைக்ஸ் போடுங்க. பாருங்க எப்படி இருக்குது. உள்ள வரும்போதே ஒருத்தர் நம்மளை ஸ்கேம் பண்ணிட்டான். ஹாப்பி ஃபால்ஸ் போகிறோம். கரெக்டாக ஒரு 7 கிலோமீட்டர் தான் இருக்குது இங்கேருந்து. ஃபஸ்ட்டு போகிற வழியில் போய் ஜூஸோ டீயோ போட்டுட்டு, டீ குடிக்க கஷ்டம் தான், ஏன்னா டயர்டாகிடுச்சா வெயில். ஸோ ஒரே ஒரு ஜூஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புவோம். நேற்று நைட்டு நாங்கள் சாப்பாடுவோம் இங்கே தான் வந்தோம். இப்போ இந்த பில்டிங்கை பார்த்துக்கிட்ட தான் ஞாபகம் வருது. இது அந்த செவுத்தா தாங்கி நிறுத்துறதுக்காக கட்டியிருக்காங்க. அது வந்ததுக்காக ஏதாவது ஒன்று வாங்கணுன்றதுக்காக வாங்கினேன். ஏதாவது சின்ன அந்த ஸ்டாம்பு மாதிரி இருக்குல்ல, மேக்னெட், அது இங்கே இருக்குல்ல, அந்த மாதிரி ரவுண்டு ஒன்று வாங்கினேன். இனிமேல் போகிற பக்கம் மெமரிஸ் வாங்கி கலெக்ட் பண்ணலாம் ஐடியா. ஸோ அதுக்காக தான் வாங்கினேன். வாங்கி வச்சு இங்கே அடுத்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி ஃபால்ஸ் போயிட்டுருக்கோம். வாங்க போகிறோம். அந்த ஹாப்பி ஃபால்ஸ் விட்டு போயிட்டுருக்கோம். ரோடு உண்மையுமே சூப்பராக இருக்குது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸ் சீனரி உண்மையுமே நல்லா இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 4 கிலோமீட்டர் இருக்குதுங்க நம்ம ஸ்பாட்டுக்கு. வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு, செம்ம வியூ. கேரி வந்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு ரூம்ஸு இந்த இதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ரூம் ஸ்டே, ஹாஸ்டலு, ஹோம் ஸ்டே, இது எல்லாமே இங்கே இருக்குது. பட்ஜெட்லேயும் இருக்குது. தாராளமாக நீங்கள் ரேட் கம்மியாக பிடிக்கலாம். ஜீப் இருக்குது, ஜீப் சஃபாரி. ஒரு ஆளுக்கு 1000 ரூபா சம்திங் வருது. அது 1000 ரூபாய்க்கு கொடுத்தீங்கன்னா இருக்கிற எல்லா டூரிஸ்ட் பிளேஸும் சுற்றி காமிச்சிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு தண்ணி போகாது நினைக்கிறேன். கூட்டமே இல்லை. ஆனால் கூட்டம் இருக்குது ப்ரோ, கூட்டம் இருக்குது ப்ரோ. ஹாப்பி ஃபால்ஸ் பைக்குக்கு ஒரு பைக்குக்கு 20 காசு. பார்க்கிங்கு பைக்கை நிலவில் போடணும், அதான் பெரிய டாஸ்க்கு. வந்துட்டு ஸ்பாட்டுக்கு வந்துட்டு இப்போது பைக் பார்க் பண்ணிட்டு வந்தோம். வந்துட்டு ஜூஸ் குடிச்சிக்கலாம் அப்படின்றதுக்காக ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். என்ட்ரி பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு ஜூஸை குடிச்சோம்னா கொஞ்சம் ஹைட்ரேட் ஆகிருக்கும். கொஞ்சம் குடிச்சிட்டு போகலான்றதுக்காக வாங்க போகிறோம். லெமன் ஜூஸ் போனதுக்கு லெமன் ஜூஸ் மாட்டிடுது. ஏன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்ல, அதுக்காக. ஓகே, ஜூஸ் குடிச்சிட்டோம். இப்போ உள்ளே போகிறோம். நாங்கள் உள்ளே போகிறோம். இப்போ ஹாப்பி ஃபால்ஸ் உள்ளே வந்துட்டோம். என்ட்ரி பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ் ஒரு ஆளுக்கு. ஒரு ஆளுக்கு 10 ரூபா தான். உள்ளே வந்துட்டோம். உள்ளே போகலாம். ஒரு 300 மீட்டர் நடக்கணுமாமா. ஓகேவா, அப்படியே வாங்க, பார்க்கலையே போகும். இந்த இடம்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குல்ல. ஃபைனலி வி கேம் ஹியர் காய்ஸ். பாருங்க, செம்மையாக இருக்கா. மேலே அங்கே உச்சியில் இருந்து அப்படி இங்கே நிற்கிறாரு. ஆனால் கிட்ட விடல, இங்கேருந்து பார்க்குறாங்க. இது ஒரு வெள்ளம் அந்த பிரிட்ஜு உடஞ்சிருக்குது. ஸோ அதனால் அந்த பிரிட்ஜில் விடுறதில்லை. வாங்க, ஏதோ ஒரு கேப் கிடச்சி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறோம். ஃபால்ஸ் வந்தோம், வீடியோ எடுத்து பாருங்கள். வீடியோஸ்லாம் பார்த்துருக்கீங்க. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு உங்களுக்கு தண்ணி நிறையா இருக்குன்ட்டு வந்தோம். பட் தண்ணி கம்மி தான். பட் கூட்டம் கம்மியாக தெரியுது. அதனால் கொஞ்சம் ஃபோட்டோ எடுக்க முடியுது. ரொம்ப ஹைட்டு நல்லா ஹைட்டாக இருக்குது தண்ணி வருது. ஹாப்பி ஃபால்ஸ் பார்த்துட்டு இப்போ மறுபடியும் மேலே பைக்கு போயிட்டுருக்கோம். அவன் மேலே போய் கண்டு போகிறேன். ஹாப்பி ஃபால்ஸ் பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மண்டல்பேட்டில் இருக்கிற டக்வி ஒன்று இருக்குது.
சரி சும்மா ட்ரெக்கிங் போய் பார்க்கலாமா என்ன பிளானு போய் பார்த்தது தெரியாங்க என்னென்னு. ஏன்னா அங்கே டைமிங்கில் எனக்கு சரியாக தெரில. இப்போயே க்ளோசிங் டைம் 5 மணியே தான் இருக்கும். பார்க்கலாம். டாட்டா பாய் ஹாப்பி ஃபால்ஸ். வரல சும்மா ஃபால்ஸ் பார்க்க வரல, உள்ளே இறங்கிக்கிட்டெல்லாம் போக முடியாது. அந்த நீர் துளி கூட நம்ம மேலே படல. ஏன்னா எங்கேயாவது நம்ம ஃபால்ஸ் போனோம்னா அந்த ட்ரெஸ்ஸில் வந்து நம்ம படல, அது கொஞ்சம் குச்சி குச்சின்னு இருக்கும். ஆனால் இங்கே எதுவுமே கிடையாது. நல்லா மழை வரும்போது மேபி வந்தாலும் வரலாம். நேரம் மணல் போய்ட்டு போகிறோம். வந்த வழியிலேருந்து போய் ஒரு வகை கட்டாகும். இன்னும் 18 கிலோமீட்டர் இருக்குது இங்கே நம்ம ஸ்பாட்டுக்கு. ஆனால் வந்து 54 நிமிஷம், ஒரு மணி நேரம் காட்டுறது குந்தாணி. வெறும் 18 கிலோமீட்டருக்கு 54 நிமிஷம் காமிக்குது. வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாலும் நிறைய பேர் பார்க்குறீங்க. கொஞ்சம் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம். கொஞ்சம் லைக்கு கமெண்ட்லாம் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அந்த யூடியூப் அல்காரிதம் படி சம்திங் ஏதோ ஒன்று இருக்குன்னாங்க, அந்த மாதிரி ரீச் ஆகும். அதுக்காக தான் கேட்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஹாப்பி ஃபால்ஸ்னு வந்தோடனே ஒரு இது அப்படியே யூட்டுன்னு. சரி இது வீட்டுன்னு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இன்னும் 15 கிலோமீட்டர் இருக்குது. கரெக்டாக 9 கிலோமீட்டர் இருக்குது இங்கேருந்து. ஃபுல்லாக இறங்கி அப்படியே மேலே ஏறி அப்படியே இறங்கி ஃபுல்லாக அப்படியே இருக்குது. குருமிளகு போட்டிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லுங்க. குருமிளகு, இதுவும் காஃபி. அப்படி வியூ அப்படி இருக்கு. உண்மையுமே நல்லா இருக்குங்க இந்த வியூ. தண்ணி போகுது. ரொம்ப வசமாக இருக்குங்க ரோடு. ரொம்ப கஷ்டப்படுறேன் சார், பாவம். உண்மையாலுமே இருக்க மாட்டேங்க. பாருங்கள் செகண்ட் கீழே வச்சுருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு கீழே ஹோட்டல் வண்டி போகாது, இவ்வளோதான் போகுது. ஃபுல்லாக திரும்பி பிடிச்சிருக்கேன். பாவம் செல்லக்குட்டியை போட்டு நான் ரொம்ப துன்புறுத்துறேன். சாரிடி சார். ஆனால் இங்கேயும் வந்து வீடு கட்டி இருக்காங்க பாருங்க. இங்கே தான் இங்கேயும் நடக்கும்னு நினைக்கிறேன். லெஃப்டா ரைட்டா? லெஃப்ட். ஆக்சுவலாக இங்கே டிக்கெட் எடுக்க வேண்டியதில்லை, நேராக உள்ளே போயிடலாம். ஆனால் இவன் கூப்பிட்டு வாங்கினான். 20 ரூபா டோக்கனு. இது ஃபுல்லாக ஆஃப் ரோட் அமௌண்ட்ல. இப்போ நம்ம உள்ளே போகிறோம். இந்த இடத்த வந்தது மொரட்டு ஆஃப் ரோடு உள்ளது. பாவதாரம் அந்த பைக்கு அதுனா வெறித்தனமாக இருந்திருக்குவே. என்னாச்சு ஆறாவா இருந்தா ஆஃப் ரோடுக்குனே உருவாக்கணும் அவரை. மிஸ் பண்ணிட்டேன். சரி இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு கஷ்டப்படுறதுன்னு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் நீ மன்னிச்சிரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் ரேண்டமாக ராபாக வரப்போகுது. ஏன்னா அது மொரட்டு ஆஃப் ரோடு ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குது. அவர் பின்னாடி வந்துடுவார், நான் மூடி போகிறேன். அது பின்னாடி வெயிட் கேரி பண்ணுறேன்ல, ஸோ அதுவும் கொஞ்சம் இதாக இருக்குது. க்ளவுஸ் எடுத்து போட்டேன். க்ளவுஸ் போட்டுக்கலான்னு. ரெண்டு டிக்கெட் வாங்கிட்டோம். 130 ஆச்சு. அதாவது பைக்குக்கு 15, ஒரு ஆளுக்கு 50 ரூபா. ஓகேங்களா, மொத்தம் 130 ரூபா. டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து 5:30 வரைக்கும் தான் ஓப்பனிங் டைமு. அதுக்கும் உள்ளே விட மாட்டாங்க. காருக்கெலாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபா, ஃபாரினர்ஸுக்கு 100 ரூபா, ஒரு ஆளுக்கு 125 ரூபா மொத்தம். ப்ரோ 130 ப்ரோ. இங்கேயும் நிற்கிறாப்புல, நேராக மேலே போய் தான் நிற்கிறோம். வண்டியை போட்டு ரொம்ப ப்ரெஷர் பண்ணுற பாவம். நான் போகணும் மக்களே. எக்கா பாருங்க, அங்கா இருக்குதுன்னு மொரட்டு லாங்கு.
திரும்பி போயிட்டு திரும்பி வரணும். ஓடுகோ பாருங்க எப்படி இருக்குது. ஐயோ ஐயோ ரோடு போராட்டத்தனமா இருக்குதுங்க. இதுதான் ஆஃப் ரோடு. இது ஒரு வீடியோ ஃபுல்லாக போனாலும் தப்பு கிடையாதுங்க. ஆளுமே நமக்கு வண்டியை பற்ற கொஞ்சம் கவலையாக இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. இன்னும் முடியல காய்ஸ், இன்னும் போகணும். டாப் ஆஃப் த வியூ அங்கே லாங்கில் இருக்குது. எப்போ ஆஃப் ரோடு விரும்பிக்கல யாராவது பார்த்தீங்கன்னா இதுக்காகவே வாங்க, தயவு செஞ்சு வாங்க. ஏ வந்துட்டேன். ஒரு கீழே வந்துருக்காப்புல, நான் பாட்டு திருப்பி பிடிச்சிட்டு வந்துட்டேன். ஏன்னா அவர் எப்படோ வளர்த்தாலும் அப்படி நான் வந்துடுவார். இன்னொன்னா அவர் வந்து இந்த பைக்கில் க்ரூசர் பைக்கு மாதிரி உட்காந்து வர்றது, கீழே வந்து கிளியரன்ஸ் கம்மி, கிரவுண்ட் கிளியரன்ஸ். வண்டி நெக்குன்னு அடி விடுங்க பாவம். அதுவும் போக வெயிட்டு ஓட்டுறது ரொம்ப சிரமம். ஆள் முதல்லையே டயர்டாக இருக்கார். ஹாய், வெல்கம் புஷ்பகிரி வைல்ட் லைஃப் சாங்சுரி. வந்துட்டேன். தலவாள் சாதிச்சுட்ட வாரா, நீ சாதிச்சுட்ட. ஐயோ இன்னும் முடியல அப்படிங்க ஒய்யால ப்ரோ, இன்னும் பாடு ப்ரோ, இன்னும் பாருங்க அவ்வளோ தூரம் போகணும். வீடியோ முழுசாக போட போகிறேன். உள்ளே வரும்போதே ஒருத்தர் நம்மளை ஸ்கேம் பண்ணிட்டான். வெளியே பார்க்கிங் 20 ரூபா வாங்கினான்ல, அதெல்லாம் கொடுக்கவே வேண்டியதில்லை. வெளியே பார்க் பண்ண வெளியே நம்ம உள்ளே வரும்போது பைக்குக்கான என்ட்ரி அது மட்டும் வாங்கினா போகுது. அது எதுக்கு அவன் வாங்கினான்னு தெரில. பிளடி டேட்ஸ் டூரிஸ்டில் வந்தால் இப்படி தான் ஏமாத்துறானு ஸ்கேமர்ஸ். அட்டி வாங்குது 100 ஜேஸ் உங்களுக்கு. என்னது வாங்காது எங்களுக்கு, என்னோட உங்களை விட கொஞ்சம் அதிகம்ல கிளியரன்ஸு. எங்கெங்க எந்த ரெண்டு கவுண்ட் விழுந்து போல. அப்பா ஃபைனலி வி கேம் டு ஸ்பாட். ஆனால் இங்கேருந்து மேலே எனக்கு கொஞ்சம் நடக்கணும். அங்கே பைக்கில் போக முடியாது, பைக் நாட்டு ரோடு தெரியுதா. இங்கே தான் பார்க் பண்ணிட்டு போவோம். இங்கேருந்து மேலே அங்கே அந்த டாப்புக்கு வந்து நடந்தால் போகணும். வாங்க போவோம் கைஸ். டாப் ரோடு பாட்டு வந்துட்டோம், நொந்துட்டோம் உண்மையிலுமே. இதுபடியே வந்து சேர்ந்துச்சு. நாங்களும் பரவாயில்ல. அவர் வண்டி வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மி, நெக்குன்னு அடி வாங்கி வந்துச்சு. என் வண்டி ஒரு நெக்கு ஒட்டியும் போட்டு வாங்கிடுச்சு. அப்படியே கஷ்டப்பட்டு அதையும் போட்டு நெருப்பி எல்லாத்தையும் இங்கே வச்சு போட்டு போகிறேன். ஏன்னா எட்டு போனோம்னு நடக்க முடியாது. மேலே ஏறணும். சரியான வெயில், மத்தியான வெயில். மணி பார்த்தீங்கன்னா இப்போ 2 ஆச்சு, 2:45 ஆச்சு. சரி வாங்க போகலாம். மனசு டயர்ட் ஆகிட்டு.
தண்ணி தொண்டை வத்திருச்சு. தண்ணி குடிச்சோன்னா அந்த வெயிலுக்கு தண்ணி ஆயிடுது. அப்படி உள்ள போகும். தடவை அடியில் அடி நிறுத்தியிருக்கோம். திரும்ப வந்தோம். ஒரு கரகண்ணி எதுவும் கிடையாது. ஒரு கரையும் எல்லாமே எம்டி தான். எல்லாமே எம்டியாக இருக்குங்க. எதுவுமே கிடையாது. இந்த வண்டி டிரைவர் மட்டும் இங்கே கொண்டு இருக்காரு. அவ்வளோதான். தொண்டை தண்ணியெலாம் வற்றி போச்சுங்க. தண்ணியை கழுவுனது முடிஞ்சு மறுபடி வாங்கல மறந்துட்டு வந்துட்டோம். எங்கேயுமே கிடையாது. வேறு வழியெல்லாம் பைப்பில் தண்ணி வந்து விட்டு குடிச்சிட்டு. ஸோ கஷ்டம் தானே, ரொம்ப கஷ்டம். இப்போ மேலே ஏற ஆரம்பிக்கணும். மேலே போனால் இங்கே ஒருத்தருமே எங்கள் எனக்கு போடல. எங்கே போனாங்கன்னு தெரியல. அங்கே போய் பார்த்ததுன்னு தெரியும். குறுக்க பூந்துட்டு வந்துட்டோம். அங்கே வியூ பாயிண்ட் இருக்குது காய்ஸ். இங்கே ஒரு வியூ பாயிண்ட் டவர், வாட்ச் டவர் இருக்குது. வந்துட்டோம். சாரி, ஓ கீழே இறங்கலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு வாட்ச் டவரில் வியூ எப்படி இருக்கு பார்க்கலாம். பார்த்தால டவர் போய் பார்க்கலாம். சூப்பராக இருக்குதுங்க உண்மையாலுமே. பாருங்க வியூவை எப்படி இருக்கு. எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்ததுக்கு வார்த்தை. இப்போ வியூ பாயிண்டில் உண்மையாலுமே அந்த லொக்கேஷன் ஃபுல்லாக நீங்கள் வேணால் பாருங்கள். உண்மையாலுமே இங்கே வந்தீங்கன்னா ஒர்த்து தான். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கஷ்டப்படுறதால அதெல்லாம் பார்த்தா வேலையாகாது. பட் அழகாக இருக்குது, நல்லா இருக்குது. இங்கே வந்து எனக்கு வெயில் தெரில, குளிர் காற்று. வண்டியில் வரணும்னு நினச்சி அவர் வயசான அப்படி தான் பேசுகிறாங்க, கண்டுக்காதீங்க. வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி வந்தீங்க. உண்மையாலுமே நல்லா இருக்குது. வெயில் தெரியல, குளிர் காற்று அடிக்குதா, சூப்பராக இருக்குது. அப்படி உண்மையாலுமே வண்டி க்ரூசர் வண்டி வரும்போது எங்கூட சொல்லித்தானே வந்து க்ரூசர் வண்டி கீழே கம்மி, கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மி. இன்னொரு அது கூட போயிடுச்சு. அது இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தது வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகல. வந்துட்டாரு, அதாவது ரொம்ப வந்துட்டாரு பாவம். ஸ்டார்டிங்கில் டிக்கெட் பாயிண்ட் வாங்கினோம், அங்கேயும் ரெக்கார்ட் ஆகலை. மறுபடியும் செகண்ட் டைம் டிக்கெட் வாங்கினோம் உள்ளே வரக்கு, ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வரக்கு. அப்போவும் ரெக்கார்ட் ஆகலை. அப்போ என்ன பண்ணுறோன்னே, இங்கே தூக்கி வீசிட்டு போகிறோம்ல, தூக்கி வீசிட்டு பார்ப்பாங்க. Take some list. கைஸ் கீழே வந்துட்டோம். இருந்து அதோட வியூ பாயிண்ட் பாருங்க. சரி கைஸ், இங்கே எடுத்தாச்சு. எவ்வளோ இந்த தடவை பார்த்து முடிச்சிட்டோம். அப்படியே பொறுமையாக கீழே இறங்குறேன். அவன் வண்டிக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஐயோ, ஒரு மயக்கம் போட்டாருங்க. இல்லைங்க, மயக்கம் போட்டு மாதிரி படுத்துட்டு இருக்காரு. ஒரு தூக்கிட்டு போகணும், படாத போடுவோம். மறக்க மாட்டேங்கிறாரு. முடியல அப்படி வழி இல்லை. அந்த ஃபீலோட பேசணும்னா இப்படி பண்ணதான் தெரியும். நல்லா இருக்கு. ஓகே, ஃபோன் பண்ணி வச்சுட்டு நான் வண்டிக்கு போய் கண்டிப்பாக பண்ணிருக்கேன்.
எஸ் நம்ம அந்த மாடல் மட்டும் ட்ரக் போய் மாட்டோம். பட் ஓகே ப்ரோ, தேங்க்யூ. நம்மளோட யூடியூப் சேனலில் அவர் வண்டியிலே ஒட்டிட்டார். தனா விலாகுன்னு சொல்லி நம்மளோட இதிலே ஒட்டிட்டார். வேறு லெவலு. செம்ம வருதுங்க. ஆனால் ரிஸ்கியாக இருந்தாலுமே வந்தீங்கன்னா ஒர்த்து.